அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு உடம்புல தோல் பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, அப்படி இருந்தாலும் சின்ன சின்னதாக அதை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஏற்கனவே சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி தோலில் பிரச்சனை இருந்தால் எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம சரி செஞ்சிடலாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத குழந்தைங்க கூட தினமும் இந்த தண்ணியில் குளிக்க வச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா வேப்பம் பட்டை நான் இங்கே வச்சுருக்கேன். இது எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இது காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை லைட்டாக காஞ்ச மாதிரி, இல்லை ஈரமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை இந்த வேப்பம் பட்டை தான். இதை இங்கே ஒரு 5 பீஸ் போல் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். ஏன்னா எங்கள் பையனுக்கு நான் பச்சை தண்ணியில் குளிக்க வச்சு தான் பழக்கம். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு சுடு தண்ணியில் குளிக்க வைப்பீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த வேப்பம்பட்டியை சேர்த்துடலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ்ங்க. நமக்கு இந்த மாதிரி ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பொருளெல்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்கோம், ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உடம்புக்கும் நல்லது, அதோட ரொம்ப ஹெல்த்தியாகவும் குழந்தைங்க இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது உடம்புல, தோலில். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த தண்ணியை. நீங்கள் சுடு தண்ணியில் குளிக்க வச்சு பழக்கம்னா நீங்கள் அதிகமாக தண்ணியை சூடு பண்ணுவீங்களே, அதிலேயே கூட போட்டுக்கலாம். பச்சை தண்ணியில் குளிக்க வைப்பீங்கன்னா நம்ம நார்மல் வாட்டரில் இதை கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக இது நல்லா தண்ணியில் எல்லா குழந்தைங்களுமே யூஸ் பண்ணலாம். அதோட பெரியவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த தண்ணியிலேருந்து இந்த பட்டையெல்லாம் எடுத்துட்டு நார்மலாக எப்பவும் குளிக்கிற மாதிரி இந்த தண்ணியை நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்த்து குளிச்சுக்கலாம். குளியல் பொடியாக இருந்தாலும் சரி, உப்பு தண்ணி இருந்தாலும் சரி, இல்லை சோப்பு, லோஷன், நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை மட்டும் நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்த்து குளித்தா போதுங்க. தோலில் ஒரு சின்ன பிரச்சனைகள், ரேஷஸ், அந்த அலர்ஜி மாதிரியெல்லாம் வராது. அதோட இந்த மழை காலத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மழை காலத்தில் தான் நிறைய பூச்சிகள் எல்லாம் சுற்றிட்டுருக்கோம், அது கடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தண்ணியில் குளித்தோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராதுங்க. கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.